ஹலோ வியூவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வெளியாச்சு. கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எழுதியிருந்த 4662 பணியிடங்களுக்கான அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கண்டிப்பாக பணியிடங்கள் அதிகரிப்பாங்க, போன்ற முறை மாதிரியே 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டிப்பாக இந்த முறையும் அதிகரிப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 4662 அப்படிங்கிறத வேகன்சியாக இருக்குது. ஆனால் அது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறக்கணும். அந்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க விட்டுருக்காங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது அதில் ஏதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நீங்கள் மறுபடியும் அதை சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா மறுபடியும் மீண்டும் ஒருக்க பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகும். ஸோ இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதில் 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் 4662 பணியிடங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவைப்படக்கூடிய சில ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் லைசன்ஸோடு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ப்ராசஸ். பட் அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், விஓஓ, ஜேஆர்ஐ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த ஃப்ளோ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் அபவுட் நெக்ஸ்ட் ஸ்டெப், கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டும் சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் செக், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் செக் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபிட்னஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக ஐசைட் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், செஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், அந்த மாதிரியான கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி வனத்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு எந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் பிரகாரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டேக்கு பார்த்திங்கன்னா 350 400 பேருக்கு பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. இப்போ 4662 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் டே 1ல் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர், ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்லாம் ஃபில் ஆகிட்டு வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டே போஸ்ட் பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டு, நம்ம டெலகிராம்லேயும் கூட பார்க்கலாம். ஸோ அந்த பணியிடங்கள் போக மீதி இருக்க பணியிடங்கள் தான் 2வது நாளுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ 2வது நாள் ஃபில் ஆகிறதையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்னு ஒவ்வொரு நாளும் ஃபில் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மார்க் பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஓகேங்களா, மார்க் பண்ணது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீதி பெண்டிங் இருக்கிறதா நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த 31% வேகன்சி ஃபில் ஆனதுக்கப்புறமா கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய கோட்டா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஓப்பன் காம்படிஷன்லேயே நல்ல மார்க் ரேங்கிங் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அதில் போயிடுவாங்க. அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓப்பன் தானே அது, அதில் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 69% ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த 31%லேயே கொஞ்சம் இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே மட்டும் கிடையாது. ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது ரொம்ப ஃபெமிலியராக கிடைக்குதோ அதெல்லாம் முன்னாடி இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வர்றவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே மார்க் பேசிஸு, நீங்கள் எடுத்துருக்க ரேங்கிங் பேசிஸ். நீங்கள் நல்ல ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். பட் அந்த மீதி இருக்கக்கூடிய இப்போ 6வது நாள் 7வது நாள் தான் நீங்கள் போகிறீங்க கவுன்சிலிங் அப்படிங்கும்போது அப்போதைக்கு என்ன ஜாப்ஸ் ரிமைனிங் இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த டேயில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் காம்படிஷன் போயிருக்கவங்களுக்குலாம் இது ஒரு லக்கு. அண்டு இப்போ ஓப்பன் காம்படிஷன் போயிருக்கேன், எனக்கு டைப்பிஸ்ட் நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு விஓஓவே கிடைக்குது அப்படின்னா சில பேர் விஓஓ எடுப்பதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இருக்குது. விஓஓ வெறும் 218 வேகன்சி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டு ஆஃபீஸ் அண்ட் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கப்புறம் ப்ரொபவேஷன் கம்ப்ளீஷன் ஒன்று இருக்கும், ஒரு பீரியட் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதில் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு
140+ இருக்கவங்க 145+ இருக்கவங்கலாம் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்களா? ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிறது அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம இவ்வளோ கட் ஆஃபில் இருக்கவங்க போயிருக்காங்க, இந்த கட் ஆஃபில் இருக்கவங்க போகல அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ 150+ இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதுவும் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி வைஸ் ஜாப் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய வெப்சைட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த 140+ இருக்கவங்களாம் அதுவும் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி. இப்போ நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டானதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட்டில் இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கீழே அடுத்த ரேங்கிங்கில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 155லேருந்து எடுத்தவங்க ஒரு ரேங்கிங்கில் இருக்காங்கன்னா 154 இருக்கவங்க கிட்டத்தட்ட 3000-4000 பேருக்கு பின்னாடி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3000-4000 பேருக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா இருக்க போஸ்டிங்கு 4662 தான். ஸோ இங்கே இந்த 0.5 மார்க்கு 2.5 மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வரைக்கும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெளியானவங்கலாம் இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா இன்டிமேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் போய் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.